அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னையில் செயல்பட்டு வரும் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் ஆண்டுதோறும் 6ஆம் வகுப்பு முதல் பாலிடெக்னிக் வரை இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி அளிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 கல்வியாண்டில் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் சேர்வதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் இலவசமாக பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்து பயில்வதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.rkmshome.org.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் அதிகாரப்பூர்வ இணையதளம். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம் குறித்த முழு தகவல்களும் இந்த இணையதளத்தில் கொடுத்திருப்பாங்க. பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்து பயில்வதற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலேயே அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி மாணவர் சேர்க்கை ஸ்டூடெண்ட் அட்மிஷன் 2026-2027 அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். உணவு, தங்குமிடத்துடன் இலவச கல்வி, 6ஆம் வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்பை தொடர அரிய வாய்ப்பு. 10ஆம் வகுப்பு தேறிய குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 1ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பில் சேரலாம். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் கல்வி வழங்கப்படுகின்றது. 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் நேரடி 2ஆம் ஆண்டு லேட்டரல் என்ட்ரி டிப்ளமோ படிப்பில் சேரலாம். கிளையே கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு ஆன்லைன் விண்ணப்பம் இங்கே கிளிக் செய்வோம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்கள் அடங்கிய ஒரு வீடியோ நமது சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு ஆன்லைன் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அந்த வீடியோவை பார்த்து எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பம் இங்கே கொடுத்திருக்காங்க. பாலிடெக்னிக் கல்லூரி ஆன்லைன் விண்ணப்பம் 1ஆம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாலிடெக்னிக் கல்லூரியில் அட்மிஷன் குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவர் இல்லத்தில் தங்கி ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயில்வதற்கான விண்ணப்ப படிவம் 2026-2027 சேர்க்கை ஆரம்பம். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது பழமொழி. தெய்வம் துணை புரியும் போது மனிதர் மூலமே செயல்படுகிறது. அதுவும் தன் கருவியாக கருண உள்ளத்தையே கொண்டு செயல்படுகிறது. சிறு பிள்ளைகள் உணவுக்கும் கல்விக்கும் ஏங்கி நிற்கும் போது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை தன்னம்பிக்கையோடு வாழ வகை செய்ய 1905ஆம் ஆண்டு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நேரடி சீடரும் மகானும் தீர்க்கதரிசியுமான சுவாமி ராமகிருஷ்ணரால் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக குருகுல முறையை நன்கு பின்பற்றவும் இல்லத்தின் கொள்கைகளாகிய தியாகம், தொண்டு ஆகிய நற்பண்புகளை மாணவர்களுக்கு புகுத்தவும், மேலும் கல்வியுடன் சேர்ந்த தேசப்பற்று, சமூக நலன், இந்திய பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை வழங்கும் வகையில் ஒரு முழுமையான கட்டமைப்புடன் 1922ஆம் ஆண்டு துவங்கி ராமகிருஷ்ணா மிஷன் உயர்நிலை பள்ளியானது தற்போது 243 மாணவர்களை கொண்டு கடந்த 100 வருடங்களாக கல்வி சேவையை செய்து வருகிறது. ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரி 1932ஆம் ஆண்டு தொடங்கி கல்வி சேவனை செய்து வருகிறது. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் துறைகளில் 3 வருட டிப்ளமோ படிப்புகளை அளித்து வருகிறது. 2026-2027 கல்வியாண்டிற்கு மாணவர் இல்லத்தில் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறைவிட தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கு தொடங்கும் முன் கவனிக்க வேண்டிய விவரங்களும் நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்தாபனத்தின் நோக்கங்கள் பெற்றோரை இழந்த மற்றும் ஏழ்மை நிலையில் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு இலவச கல்வியுடன் உணவும் உறைவிடமும் அளித்தல், கல்லூரியையும் இல்லத்தையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு குடும்பம் போல் வாழ்ந்து குருகுல முறையில் மாணவர்களுக்கு கல்வி பயில்வித்தல், மாணவர்களுக்கு சுயநல தியாகமும் சேவையும் வாழ்க்கையின் உன்னத லட்சியங்கள் என எடுத்துக்காட்டி அவர்களுக்கு நற்பண்புகளையும் பயிற்றுவித்து பிரம்மச்சாரிய வாழ்க்கை நடத்தும்படி செய்தல், மேற்கூறிய லட்சியங்கள் நிறைவேற தேவையான அனைத்தையும் செய்தல். ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட பாலிடெக்னிக் கல்லூரி தமிழக அரசு மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்றது. மாணவர்களை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தமிழ்நாடு நடத்தும் தேர்வுக்கு தயார் செய்து அனுப்புகிறது. இங்கு கீழ்கண்ட 3 வருட பட்டய படிப்புகள் நடைபெற்று வருகின்றன. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆகிய 3 வகைகளில் பட்டய படிப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. SSLC பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர தமிழக அரசு மற்றும் இல்ல நிர்வாகம் நிர்ணயித்துள்ள மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். ஜூன் 1 தேதியன்று 1ஆம் ஆண்டு பட்டய படிப்புக்கு சேரும் மாணவர்களின் வயது வரம்பு 18 வயதிற்கு மிகாமலும், 2ஆம் ஆண்டு லேட்டரல் என்ட்ரியில் சேரும் மாணவர்களுக்கு 20 வயதிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இல்லத்தின் மாணவர்களே அன்றாட பணிகளை செய்து வருகின்றனர். புதிதாக சேரும் மாணவனும் அவனுக்கென ஒதுக்கப்பட்ட கடமைகள் மற்றும் பணிகளை செய்வது அவனுக்கு நல்லதொரு பயிற்சியாக அமையும். மாணவர்கள் இல்லத்தில் சேர்வதற்கு முன்பே
திருமணமானவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டாலோ அல்லது இல்லத்தில் படிக்கின்ற பொழுதே திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது பிரம்மச்சாரிய விரதத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டாலோ எவ்வித முன்னறிவிப்புமின்றி இல்லத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். பட்டய பருவ தேர்வில் தேர்ச்சி பெறாதவர் மற்றும் நன்னடத்தை இல்லாதவர் இல்லத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாணவரும் 1000 கட்டணம் செலுத்தி மாணவர் இல்லத்தில் சேர வேண்டும். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் மட்டுமே இல்லத்தில் சேர்ந்து படிக்க முடியும். விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்த விவரங்கள் அனைத்தும் உண்மையாக இருப்பது மிகவும் அவசியம். உண்மைக்கு புறம்பாக இருப்பது தெரிய வந்தால் இல்லத்திலிருந்து அம்மாணவர் முன்னறிவிப்பின்றி நீக்கப்படுவார். இல்லத்தில் சேர தகுதியுள்ளவர்களை நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கும். பாலிடெக்னிக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் மாதம் இறுதி வாரத்தில் முடிவுகள் தெரிவிக்கப்படும். ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியானது ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் அங்கம். விதிகளுக்கு உட்பட்டு இல்லத்தில் சேர்க்கப்படும் மாணவர்கள் மட்டுமே மேற்கண்ட கல்வி நிறுவனத்தில் பயில தகுதி படைத்தவர்கள். இல்லத்திலிருந்து நீக்கப்படும் மாணவர்கள் தானாகவே பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து பயிலும் தகுதியை இழக்க நேரிடும். மாணவர்கள் இல்லத்தில் சேர்ந்த பிறகு தங்களது குடும்பத்தில் நடக்கும் பல்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை நிர்வாகம் பொதுவாக அனுமதிப்பதில்லை. தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியானால் இல்ல நிர்வாகம் முடிவு செய்த பிறகு அனுமதியுடன் சென்று வரலாம். சைவ உணவு மட்டுமே அளிக்கப்படும். மாணவன் இல்ல விதிமுறைகளை நன்றாக அறிந்து கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிபந்தனைகளை முன்னறிவிப்பு ஏதுமின்றி நீக்கவோ அல்லது மாற்றவோ நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. அடுத்ததாக விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தொடங்கும் முன் கீழே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை ஸ்கேன் செய்து அல்லது போட்டோ எடுத்து பதிவேற்றம் செய்வதற்கு தயாராக வைத்துக் கொள்ளவும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ITI மார்க் ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு, மதர் ஃபாதர் டெத் சர்டிபிகேட், ஃபாதர் மதர் டிசர்டட் சர்டிபிகேட், பாதுகாவலர் சான்றிதழ், ரேஷன் கார்டு, குடும்பத்தாருடன் தங்கள் வீட்டு முன்பு நின்று முழு வீடும் தெரியும்படி எடுத்த புகைப்படம், மருத்துவ சான்றிதழ், இறுதியாக பயின்ற பள்ளியின் வருகை சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், மாணவர் புகைப்படம் போன்ற ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். விண்ணப்பத்தின் இறுதியில் உருவாகும் அதாவது ஆட்டோ ஜெனரேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கான விண்ணப்ப எண்ணை கண்டிப்பாக குறித்து வைத்துக் கொள்ளவும். விண்ணப்பித்த பின் உங்களது விண்ணப்ப நிலையை அறியவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் இது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை. ஆன்லைன் விண்ணப்பத்தை இணைய வழியில் பூர்த்தி செய்யவும். விண்ணப்பத்தை இணைய வழியில் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க இங்கே கிளிக் செய்யவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மேற்கூறிய தகுதிகளையுடைய மாணவர்கள் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் தங்கி ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் இலவசமாக டிப்ளமோ படிப்பை தொடரலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். மாணவர் இல்லத்தில் தங்கி ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயில்வதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பேசிக் டீடைல்ஸ், அப்புறமா அகாடமிக் டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், பிரான்ச் ஆப்ஷன் அண்ட் டிக்ளரேஷன், ரிவ்யூ அண்ட் சப்மிட். அந்த மாதிரி 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பேசிக் டீடைல்ஸ்ல அப்ளைடு ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா அகாடமிக் இயர் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுள்ளது. பேசிக் டீடைல்ஸ் மாணவர் பெயர், இனிஷியல், பிறந்த தேதி, அப்புறம் முழு முகவரி, கதவு எண், தெருவின் பெயர், கிராமத்தின் பெயர், அஞ்சல் எண், மாவட்டம் போன்ற முழு முகவரியை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா தாய்மொழி, மதம், ஜாதி உட்பிரிவு தெளிவாக எழுதிக்கோங்க. கைபேசி எண் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 2 கைபேசி எண்கள் எழுதப்பட வேண்டும். அப்புறமா குடும்ப விவரங்கள், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், உறவு முறை, பெயர், வயது, கல்வி தகுதி, தொழில், ஆண்டு வருமானம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களும் இங்கே எழுதப்பட வேண்டும். ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் உண்டோ அவர்களது விவரங்களை எல்லாமே பூர்த்தி செய்யலாம். அப்புறமா மாணவர் நிலை கேட்டிருக்காங்க. தாய் தந்தை இருவரையும் இழந்தவர், தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர், தந்தையால் கைவிடப்பட்டவர், தாயாரால் கைவிடப்பட்டவர், தாய் தந்தை உள்ளனர் ஆனால் வறுமை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க மாணவர் நிலையை நீங்க டிக் பண்ணிக்கலாம். அப்புறமா பாதுகாவலர் விவரங்கள், பெயர், வயது, கல்வி தகுதி, தொழில், ஆண்டு வருமானம், ரிலேஷன் வித் ஸ்டூடெண்ட், மாணவரது உறவு முறை, அப்படியே பாதுகாவலர் விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா மாணவரின் சொத்து விவரங்கள் ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு விவரங்கள் ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. வாடகை வீடு விவரங்கள், மாணவரின் உறவினர்கள் இல்லத்தில் படித்திருக்கிறார்களா, பெற்றோரின் சொந்த நில விவரங்கள், வேறு எந்த வகையான வருமானம் அல்லது முதலீடு போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து சேவ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். அதுல அகாடமிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. முன்பு கல்வி பயின்ற விவரங்கள், கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். மதிப்பெண் விவரங்கள், கல்வி நிலையத்தின் பெயர், கல்வி பயின்ற ஆண்டு போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் கேட்டிருக்காங்க. 4வதாக பிரான்ச் ஆப்ஷன் அண்ட் டிக்ளரேஷன் தெளிவா பூர்த்தி பண்ண வேண்டும். டிக்ளரேஷனை பூர்த்தி பண்ணி சேவ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதுல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். உங்க அப்ளிகேஷனை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி அதன் பிறகு சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும்.
அதன் பிறகு ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்திலிருந்து உங்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான மாணவர்களுக்கு ஜூன் மாத இறுதி வாரத்தில் தகவல்கள் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியில் இலவசமாக டிப்ளமோ படிப்பை தொடரலாம். உங்களது விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரிசியூம் அப்ளிகேஷன். விண்ணப்பத்தை மீண்டும் தொடங்க இங்க கிளிக் செய்யும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். முழுவதும் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்படாத விண்ணப்பத்தை மீண்டும் தொடர அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களது கைபேசி எண் மற்றும் பிறந்த தேதி ரெண்டும் என்டர் பண்ணி செட் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ணலாம் அல்லது உங்களது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோரை இழந்த ஏழை எளிய மாணவர்கள் டிப்ளமோ படிப்பை தொடர ஒரு அரிய வாய்ப்பு. ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் சேர்ந்து டிப்ளமோ படிப்பை தொடரலாம். இலவசமாக உணவு உறைவிடத்துடன் கூடிய கல்வி வழங்கப்படும். தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.